அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொம்பில் கருவாடு குழம்பு. பொம்பில் கருவாடு குழம்பு வைக்கணுன்னா சாதாரணமாக பச்சை கருவாடாக போடக்கூடாது. இது மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் போட்டு ஒரு 3/4 வேக்காடு அரை வேக்காடு அப்படி வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளித்து செஞ்சோம்னா குழம்பு நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு 2 நாள் 3 நாள் வச்சுருந்து சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கருவாடு. பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் வதக்கிக்கணும். எண்ணெயிலே கொஞ்சம் 3/4 வேக்காடு வெந்துருச்சு. வந்த உடனே இப்போ எடுத்துக்கலாம். இதேமாரி நல்லா கிளறி விட்டு பொம்பில் கருவாடு நல்லா பசங்களுக்கு கொடுத்தா கூட முள் இருக்காது. இப்போ அதே எண்ணெயை அதை கருவாடு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சூடு பண்ண விடணும். அப்புறமா கடுகு போட்டு கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சோண்டு சீரகம் அதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அது பொரியட்டும். இந்த கருவாடுன்னு இல்லை, எந்த கருவாட்டு குழம்பு வச்சாலும் பச்சையாக போடாதீங்க. இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டு போடுங்க. அது கொஞ்சம் எண்ணெயிலே கொஞ்சம் வெந்துடும். அப்போ அந்த கருவாட்டு ஸ்மெல் கூட அந்த அளவுக்கு இருக்காது, நல்லா ருசியாகவும் இருக்கும் அந்த மாதிரி போட்டோம்னா. இது பொரிஞ்ச உடனே அப்படியே நம்ம சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க கருவாட்டு குழம்புல. இந்த பனி நாளில் நிறையா கருவாட்டு குழம்பு தான் கொடுக்கணும் பசங்களுக்கு. கருவாடு போட்டு அந்த கருவாட்டு குழம்பு கொடுத்தா தான் நல்லா உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சிக்கு. இந்த குளிர்ச்சிக்கு கொஞ்சம் அது நல்லாயிருக்கும். பூண்டு கூடவே கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கிட்டு அப்படியே சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு வதங்கிடுச்சு. சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். அப்படியே சின்ன வெங்காயம் போட்டாச்சு. அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கருவாட்டு குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் ரொம்ப பெஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கிடைக்கும்போது வாங்கி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, உடம்புக்கு நல்லது. இது பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்படி கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்கணும். வதங்கின பிறகு இதில் மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கணும். நான் மஞ்சத்தூளுக்கு பதிலாக மிளகாத்தூள் போட்டேன், பரவாயில்ல. மிளகாத்தூள் போட்டாலும் ஒன்றாவது. வெறும் எண்ணெயில் போட்டால் தான் மிளகாத்தூள் கருகும். வெங்காயம் போட்ட பிறகு போட்டால் ஒன்றும் இல்லை, நல்லா கலராக தான் இருக்கும். மஞ்சத்தூள் போடுறதுக்கு பதிலாக அது போட்டேன் நான். தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கக்குள்ளே கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சு வதக்கி எடுக்கணும். அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வதங்கும். உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க தக்காளி வதங்கக்குள்ளே. பாருங்கள் எப்படி வதங்கிடுச்சு பாருங்கள், இப்படி வதங்கணும். மஞ்சத்தூள் போட்டாச்சு. ஒவ்வொரு மசாலாவாக போட்டு கிளறி விட்டு வதக்கணும். எல்லாம் மொத்தமாக போடக்கூடாது. கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் தனி மிளகாத்தூள் போட்டது நல்லா கலராக இருக்கும். குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால். அப்புறம் தனியாத்தூள் கொஞ்சம் போட்டாச்சு. கொஞ்சமாக அந்த சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கொஞ்சமாக புளி, அதிகமாக தேவையில்லை. இது புளியே இல்லைன்னாலும் நல்லா தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மிளகுத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது மாதிரி குழம்பு தான் பசங்களுக்கு கொடுக்கணும். நம்ம கூட சன்னாக்குண்ணி போட்டிருக்கேன். அதுக்கு எண்ணெயில் வதக்கணும்னு இல்லை, சன்னாக்குண்ணி அப்படியே போட்டுக்கலாம், அது நல்லாயிருக்கும். பொம்பில் வதங்கியிருக்கு அந்த கருவாடு, அதனால் இது அப்படியே கூடவே கொஞ்சம் அலசி போட்டிருக்கேன். அந்த வாணலில் ஒட்டாமல் வரணும், அப்போ தான் நல்லா வதங்கிடுச்சின்னு அர்த்தம். அந்த எண்ணெயும் நம்ம போட்ட எண்ணெயும் வெளியே வரணும். அப்படியே இதில் கொஞ்சம் புளி தண்ணி
கொஞ்சம் புளி தண்ணியும் நமக்கு தேவையான கொஞ்சமாக பச்சை தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம மசாலா அரைச்சி கூட வைக்கலாம். ஒரு தக்காளி வெங்காயம் எல்லாம் அப்படியே அரைச்சிட்டு கூட எண்ணெயில் வதக்கி இதேமாரி வைக்கலாம். அப்போவும் கருவாடு வறுத்து தான் போடணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பசங்களுக்கு இதேமாரி செஞ்சு கொடுங்க. எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துவா செய்கிறோம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் ஸலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ். இப்போ இதில் புளி தண்ணியை இதில் ஊற்றி அப்படியே கொதிக்க விட்டு இறக்க வேண்டியது தான். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க.